எங்கள் தங்கம், தமிழகத்தின் சிங்கம், தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் எங்கள் அண்ணன் ஈரோடு வருகிறார். பராக் பராக். சொல்லவே வேணாம். நம்ம சாமி நம்ம எல்லைக்குள்ள அந்த தேர் ஊர்வலமா நம்ம ஊருக்குள்ள வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொங்கே வந்து அதிர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாள் அந்த பணிகள் போயிட்டு இருந்துச்சு. பொதுக்கூட்டம் இல்லைங்க, இது மினி மாநாடு அப்படிதான் சொல்லணும். கிட்டத்தட்ட 30,000 பேர் வரதா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம்னா, ஈரோடு அண்ணனோட வண்டி வந்து ஈரோடு வந்து சேர்ந்துருச்சு. ஸ்பாட்ல நிக்குது இப்போ வண்டி. கிட்டத்தட்ட நிறைய தொண்டர்கள் வந்து அந்த வண்டிக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறது, வண்டி வர வழியிலே வந்து செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ஒரு நடிகனுக்கு இவ்வளவு கூட்டம் வரதான் செய்யும் அப்படின்றவங்க பேசினவங்க மூஞ்சில எல்லாம் சாணியை கரைச்சு ஊத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நடிகனுக்கு கூட்டம் வரும், உண்மைதான். அதெல்லாம் நம்ம வந்து போய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நாளைக்கு தான் வராரு. ஆனா இன்னைக்கு அந்த வண்டி முன்னாடி நின்று போட்டோ எடுக்கிறது, அந்த தொண்டர்களோட அந்த ஆர்ப்பரிப்பெல்லாம் பார்க்கும்போது இப்பவே வந்து அந்த ஒரு மாநாட்டு திடல்ன்றது நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மதுரை பாரபத்தியில இருந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அது ஒரு சுற்றுலா தலமாவே மாறி போச்சு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து ஆதவர்ஜுனா வந்து இவ்வளவு நாள் வராம இருந்திருந்தாரு. அந்த ஒரு வேலைகள்லாம் வந்து அவர் பார்வையிட்டு இருக்க மாட்டார். முழுக்க முழுக்க செங்கோட்டையன் அவர்களும் புசியானந்த் அவர்களுமே வந்து நம்ம பார்த்திருப்போம். உடல் அந்த அருண்குமார் அவரை பார்த்திருப்போம். இப்போ வந்து ஆதவர்ஜுனா வந்துட்டாரு. என்னன்னா அவரோட ஒரு பர்சனல் காரணமா அவர் கொஞ்ச நாள் இப்ப வந்து ஈரோடு வராமல் இருந்து இப்போ அவர் மறுபடியும் களத்தில் இறங்கி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த குழந்தைங்களெல்லாம் தூக்கி கொஞ்சிட்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொண்டர்கள் வந்து அந்த ஒரு மைதானத்தையே வந்து ஒரு பெரிய சுற்றுலா தலமாகவே மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஈரோட பொறுத்த வரைக்கும் அந்த எல்லாருமே வரலாம், பாஸ் கிடையாது, QR கோட்லாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு விஜய் அண்ணா வந்து 30 நிமிடம் பேச போறாரு அப்படின்னு ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. 30 நிமிடம் வந்து என்ன பேச போறாரு? ஏன்னா கொங்கு நாடு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டங்கள் அதில் வரும். கோவை, திருப்பூர், ஈரோடு, இந்த மாவட்டத்தை பற்றின இருக்கிற நிறைய பிரச்சனைகள் ஏற்கனவே வந்து அண்ணனுக்கு சொல்லவே வேணும், பயங்கரமா பேசுவாருன்றது நமக்கே தெரியும். இன்னும் கூட இது செங்கோட்டையன் அவர்களோட ஒரு ஸ்கிரிப்ட். அவர் தான் வந்து இந்த தடவை வந்து அரசியல் வந்து இன்னும் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே 2 தலைவர்கள், மாபெரும் தலைவர்கள்ட்ட இருந்து வந்து நம்ம செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து இதை தான் பேசணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷனாவே போட்டிருக்காருன்னு நம்மளுக்கு வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது புசியானந்த் அவர்களை சொல்லி ஆகணும். உண்மையிலே இந்த ஈரோடு வந்து இவ்வளவு தூரம் ஒரு பெருசா ஏற்பாடு பண்ணதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் மறுபடியும் கொங்கு நாடு அவரோட கோட்டை அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. முழுக்க முழுக்க புசியானந்த் வந்து ஈரோட்ல தங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்த அப்டேட் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மையிலே நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா TVK4TN அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். குறிப்பா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நிமிஷம் அண்ணா வந்து என்ன பேச போறாரு, அந்த 30 நிமிடமான அந்த பேச்சு எப்படி ஃபயரா இருக்க போகுது அப்படின்றதுதான் இப்பவே வந்து ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லாருக்கும் தொடர்ந்து அடிக்குது. ஏன்னா அந்த கூட்டத்தை பார்க்கும்போது இன்னைக்கு போலீஸ்காரங்களால இன்னைக்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. பிளாஸ்ட் தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் மக்கள் வந்து அவர் ஆர்ப்பரிப்போட வர்றாங்க. எவ்வளோதான் வந்து போலீஸ்காரங்க அவங்க அந்த ஆர்ப்பரிப்பு இருந்தால் கூட அவங்க வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுல ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க. ஏன்னா கரூரில் நடந்த சம்பவம் நம்மளோட கண்ணு முன்னாடி வந்து தான் போகுது. அதுக்காக ஏகப்பட்ட முன்னெச்சரிக்கைகள் இருக்க தான் செய்து அந்த ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம சேனல் மூலியமாக கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக நாளைக்கு அந்த சிறப்பான அந்த கூட்டம்ன்றது நல்லபடியாக நடந்து முடியணும். தயவு செய்து குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க. மாசமா இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் யாரும் வர வேண்டாம். வயசானவங்க, முதியோர்கள் எல்லாருமே வந்து டிவியில் பார்த்துக்கோங்க. அதுதான் அண்ணனோட ஒரு வேண்டுகோள். ரொம்ப முக்கியமாக பேச போகிறது அண்ணனோட வண்டிக்கு பின்னாடி யாரும் வர வேண்டாம். அண்ணனோட அந்த டைமுக்கு வந்து ஏன்னா 11 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையில நம்ம பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த வகையிலும் தடை கிடையாது. 26ல அன்னை சொன்ன மாதிரி 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று TVK, இன்னொன்று DMK. மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.